ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கிளேஷங்களும் பிரதிபிரசவமும். உரை வழங்குபவர் மாநில கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை ஆராய்ச்சியாளர் அபினவ் கிடம்பி அவர்கள். योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. வணக்கம். யோகத்தை பற்றி பார்க்கும் பொழுது பதஞ்சலி மகர்ஷி அந்த யோகம் என்றால் என்னன்னு சொன்ன டெஃபினிஷன்லேயே விருத்திங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது மனதின் அலைகள் இல்லைன்னா மனதின் அந்த வட்டங்களாக இருக்கும் சிந்தனைகள் பற்றி அவர் சொல்கிறார். அந்த சிந்தனைகள் எப்படிப்பட்டவை அப்படின்னு 5ஆக பிரிக்கிறார். அந்த சிந்தனைகள் அப்படி இருந்தால் கூட முக்கியமாக நமக்கு துன்பம் வருது எதனால் அப்படின்னு கேள்வி கேட்டால், அந்த துன்பம் என்பது கிளேஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புதுசாக அவர் அங்கே அறிமுகம் செய்கிறார். இந்த கிளேஷம் என்றால் என்ன அப்படின்னா, அது ஒரு வகையான ஒரு கஷ்டம். நமக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தை தான் அவர் கிளேஷம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கிளேஷங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் அவர் மேலே சொல்கிறார். இந்த கிளேஷங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக 5 கிளேஷங்களை சொல்கிறார். அவித்யை, அஸ்மிதை, ராகம், துவேஷம், அபினிவேஷம் அப்படின்னு 5 சொல்கிறார். அதுக்கு சூத்திரமும் சொல்கிறார். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாஹ, கிளேஷாஹ அப்படின்னு 5 கிளேஷங்கள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். அவித்யைனா என்ன? அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார் பதஞ்சலி. அவித்யா க்ஷேத்ரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம். அவித்யை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அவித்யை தான் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த 4 விஷயங்கள், 4 கிளேஷங்களுக்கும் உண்டான ஒரு க்ஷேத்திரம். அதாவது இதுதான் அந்த நிலம் மாதிரி. இப்போது வயக்காட்டில் அந்த நிலம் இருந்தால் தான் அங்கே இருக்கிற அந்த செடிகள் எல்லாமே வளரும். நமக்கு விளைச்சல் வரத்துக்கு முன்னாடி அந்த நிலத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கணும். அந்த நிலத்தை அப்படியே விட்டுட்டோன்னா என்னாகும்? நமக்கு தேவையான விளைச்சல் வராது. இப்போது அவித்யை அப்படிங்கிறது அந்த நிலம் மாதிரி அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். உத்தரேஷாம் க்ஷேத்திரம், இதுக்கப்புறம் வரப்போகிற 4 கிளேஷங்களுக்கான ஒரு பூமியாக இருக்கிறது. அந்த நிலத்தில் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சொன்ன கிளேஷங்கள்லாம் எப்படி இருக்கும்? பிரசுப்த, தனு, விச்சின்ன, உதாராணாம் அப்படின்னு 4 வகையாக சொல்கிறார். அதாவது அது தூங்குற மாதிரி, ஹைபர்னேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியே மறைஞ்சு தூங்குற மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். கொஞ்சம் வளர்கிற நிலையில் இருக்கும். ரொம்ப வளர்ந்த நிலையாக இருக்கும். அதை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையிலும் அது இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த அவித்யை இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டீங்க. இப்போ அவித்யைனா என்ன அப்படின்னு கேட்டால், அனித்ய, அசுச்சி, துக்க, அநாத்மசு, நித்ய, சுச்சி, சுக, ஆத்மக்யாதி அவித்யா அப்படின்னு அவித்யைக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறார். அனித்தியமாக இருக்கும் இடத்தில் அது நித்தியமாக இருக்கும் என்று நம்புவது, இல்லை அசுச்சியாக, அதாவது ரொம்ப அழுக்காக மாசடைந்த ஒரு விஷயத்தை சுச்சியாக, ரொம்ப மாசே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்புறது, இல்லை துக்கமான ஒரு விஷயத்தில் சுகத்தை பார்ப்பது, ஆத்மாவாக இல்லாத, அதாவது ஆன்மாவாக இல்லாத இடத்தில்
ஆன்மாவை பார்ப்பது, இது எல்லாமே அவித்யை அப்படின்னு அவர் சொல்கிறார். அனித்தியமான ஒரு விஷயத்தில் நித்தியத்தை பார்ப்பது, அதாவது டெம்பரரியாக இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பர்மனெண்ட்டாக இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இது சாதாரணமாக நம்ம அனுபவிக்கிற விஷயம் தானே. இப்போ நம்ம ஒன்றத்தை பார்த்துட்டு எப்பயுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா. இப்போது நம்ம இன்னைக்கு நமக்கு உடலில் வலிமை இருக்குது, எப்பயுமே இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். அது அவித்யை தான். இன்னைக்கு நம்ம வீடு இப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சிமெண்ட்லாம் சரியாக இருக்குது, அதில் இருக்க வேண்டிய இரும்பு, அந்த கட்டுமான பொருட்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் நாளைக்கு ஏதோ மழையிலையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் எல்லாமே இடிஞ்சு போச்சுன்னா, ஸோ டெம்பரரியாக இருக்கிற விஷயத்தில் பர்மனெண்ட்டாக ஒன்று இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அதுக்கப்புறம் அழுக்காக இருக்கிற இடத்துல ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னு நம்புறது. அழுக்காக இருக்கிற இடம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம உடல் ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், குளிச்சுட்டு வந்த உடனே சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே ஆக்சுவலாக அழுக்காக தானே இருக்குது. ராத்திரி நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது தானே தெரியுது எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு, எவ்வளோ வேர்வை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணதுனால எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்குங்கிறது ராத்திரி தான் தெரியறது. காலையில் குளிச்சுட்டு போனால் அவ்வளோவா தெரியல. துக்கமான ஒரு விஷயத்தில் சுகத்தை பார்க்கறது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பஜ்ஜி சாப்பிட்றோம், அது ரொம்ப சுகம் கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் கண்டினியூஸாக கொஞ்சம் பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 வருஷமாக டெய்லி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு நான் டாக்டர்கிட்ட போனால் அப்போ தான் தெரியுது பஜ்ஜினால தான் இப்போது ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ சுகம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக அது துக்கம். அதே மாதிரி நான் இல்லாத ஒரு பொருள் மேலே நான் என்று ஒரு நினைப்பு வைப்பது, அனாத்மசு ஆத்மக்யாதிகி. இப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும், கண்டிப்பாக வரும். அந்த கேள்வி வந்தால் தான் இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ண முடியும். நான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த உடல், நான் இந்த மனது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும்தான் நான் நினச்சிக்க கூடாது, இதை தாண்டி ஏதோ இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் இவரும் சொல்கிறார். இது எல்லாத்தையுமே அவித்யை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது திருக் தர்ஷன சக்தியோஹோ ஏகாத்மதா இவ அஸ்மிதா அப்படின்னு அஸ்மிதைக்கு உண்டான ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறார். அஸ்மிதை அப்படின்னா ஒரு ஈகோ மாதிரி. இங்கே திருக் தர்ஷன சக்தியோஹோ, இங்கே திருக் தர்ஷன அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்குது. திருக் அப்படின்னா பார்ப்பவன், தர்ஷன அப்படின்னா பார்க்கப்படும் ஒரு பொருள். பார்ப்பவன் யார் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆன்மா. பார்க்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா வெளியில் இருக்கும் இந்த உலகம். இந்த உலகம் வேற, நான் வேற அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். ஆரம்பத்திலேயே யோக சூத்திரங்களில் அவர் சொல்கிறார். ஆனால் இவர் இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பார்ப்பவனும் பார்க்கப்பட்டதையும் இரண்டும் ஒன்றே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அஸ்மிதை அப்படிங்கிறார். நான் இந்த உடல், நான் இந்த மனது, என்னுடைய வீடு தான் நான், இந்த பதவி நான், இந்த வாகனம் நான், இல்லை இந்த மக்கள் நான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது எல்லாமே நான் அப்படின்னு நினைக்கும் பொழுது இது தப்பு அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி சொல்லாமல் சொல்கிறார். இதுக்கு பேர் தான் அஸ்மிதை. மூன்றாவதாக சொல்வது ராகம். சுகானுஷயி ராகஹ அப்படின்னு அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். சுகானுஷயி ராகஹ அப்படின்னா எது நமக்கு சுகம் கொடுக்கிறதோ அது பக்கத்துலேயே போகிறது, அதோடையே இருக்கணும்னு நினைக்கிறது, அதுக்கு பேர் தான் ராகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராகம் அப்படிங்கிறது சங்கீதத்திலேருந்து எடுத்துக்கூடாது. இங்கே ராகம் என்றால் அந்த அட்டாச்மெண்ட், நமக்குன்னு ஒரு அந்த பாசம் வருது இல்லையா, அந்த பற்று இருக்கு இல்லையா, அந்த பற்று, அதுக்கு பேர் தான் இங்கே ராகம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது துவேஷம், நாலாவதாக இருக்கிறது துவேஷம். துக்கானுஷயி துவேஷா அப்படின்னு நாலாவது ஒரு விஷயத்த சொல்கிறார். துவேஷம் என்றால் என்ன? சாதாரணமாக துவேஷம்னா கோவம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல துக்கானுஷயி துவேஷா அப்படின்னா நமக்கு எதனால் துக்கம் வருதோ, எதனால் துன்பம் வருதோ அதிலிருந்து தூரமாக இருக்கணும், விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் துவேஷம். இப்போது சுகானுஷயி ராகா, எனக்கு மழை பெய்யும் பொழுது கொஞ்சம் சூடான காஃபி குடிக்கணும்னு ஆசை. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல
காஃபி குடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அது எனக்கு சுகம் கொடுக்கறது. அதனால் எனக்கு அங்கே ராகம் இருக்குது. மழையில் நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் வரும், ஜுரம் வரும், ஏதோ ஒரு விதத்தில் மனசுக்கு அப்புறம் உடலுக்கும் கஷ்டம் வருங்கிறதுனால நான் போகாமல் இருக்கேன். அதனால் எனக்கு மழை மேலே ஒரு துவேஷம். துவேஷம்னா விட்டு போகணும், அது வரவே கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது. அதிலேருந்து தூரமாக விலகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் இந்த இடத்துல துவேஷம். ஸோ மழை பெய்யும் பொழுது காஃபி குடிச்சிங்கன்னா காஃபி குடிக்கிறது ராகத்தினால, மழையிலேருந்து விலகி வர்றது துவேஷத்தினால. அடுத்தது கடைசியாக சொல்கிறது அபினிவேஷா. ஸ்வரசவாஹி விதுஷோபி சமாரூடா அபினிவேஷா அப்படின்னு கடைசியாக இருக்கிற அபினிவேஷத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு பதஞ்சலி. அதாவது ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட, ஒரு பெரிய ஞானியாக இருந்தால் கூட, இது இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாமே அப்படின்னு உடல் மேலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்து மேலேயோ ஒரு பற்று இருக்கும். அந்த பற்றை தான் இவர் அபினிவேஷம் அப்படின்னு சொல்கிறார். சாதாரணமாக மரண தருவாயில் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் வாழ்ந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் மூச்சு சரியாக இருந்தால் பரவாயில்லையே, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த உலகத்தை பார்க்கலாமே அப்படின்லாம் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை தான் இவர் அபினிவேஷம் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே படிப்படியாக அவித்யிலிருந்து அஸ்மிதை, அஸ்மிதையிலிருந்து ராகம், ராகத்திலிருந்து துவேஷம், துவேஷத்திலிருந்து அபினிவேஷம் அப்படின்னு 5 ஒன்றொன்னா பிறக்கிறது. இந்த ஒன்றொன்னா பிறக்கிறதுக்கு பேர் பிரசவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பிரசவம் அப்படிங்கிறது தமிழ்லேயும் இருக்குது, வடமொழி சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது. இந்த பிரசவம் அப்படிங்கிறது பிறப்புன்னு அர்த்தம். பிறப்பு அப்படிங்கிறதுக்கு பிரசவம். ஸோ ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று பிறக்கிறதுனால இது எல்லாமே பிரசவிக்கிறது. இதுக்கு சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன அப்படின்னா அந்த வந்த வழியிலேயே திரும்பி போகிறது, வந்த வழியிலேயே பின்னாடி போகிறது. எப்படி? அபினிவேஷத்திலிருந்து துவேஷம், துவேஷத்திலிருந்து ராகம், ராகத்திலிருந்து அஸ்மிதை, அஸ்மிதையிலிருந்து அவித்யைக்கு போகிறது. இப்படி போகிறதுக்கு பேர் தான் பிரதிப்பிரசவம். இந்த பிரதிப்பிரசவம், பிரதிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுன்னு அர்த்தம். இப்போது இந்த பிரதிப்பிரசவம் எப்படி பண்ணலாம்? அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. யோகத்தில் தியானம் இருக்குது, ஆசனம் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது. பதஞ்சலி அவரே நிறைய ஒரு பட்டியலாகவே குறிப்பிடுறார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த கிளேஷங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது இப்போ பார்த்தோம். இந்த கிளேஷங்களில் இது பிரசவம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இப்படி ஒன்று நடக்குதுன்னு நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். இது புரிஞ்சக்கப்புறம் பிரதிப்பிரசவத்தை பற்றி எப்பயாவது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் உள்ளேருந்து வரும் அப்படின்னு நம்புகிறோம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கிளேஷங்களும் பிரதிப்பிரசவமும். உரை வழங்கியவர் மாநில கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை ஆராய்ச்சியாளர் அபினவ் கிடம்பி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.